ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக முட்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, முட்டை, மஞ்சள் தூள், உப்பு. இவ்வளோதாங்க. இப்போ தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வச்சு தக்காளியை வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச தக்காளியை ஆறின பிறகு அதை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கணுங்க. கூழ் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளியை. இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் சூடானதையும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த முட்டை சட்னி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப இந்த சட்னி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த சட்னி செய்ய சொல்லுவாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூள் அந்த மாதிரியெல்லாம். அதனால் நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஜாரில் இருக்க பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். டைரெக்டாக உடச்சி ஊற்றிடாதீங்க. நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி தான் ஊற்றணும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் முட்டை ஏதாவது கெட்டிருந்துச்சு அப்படின்னா அது மொத்தமுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு பவுலுக்கு மாற்றி உடச்சி ஊற்றிக்கலாம். மூணையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா விட்டிங்க அப்படின்னா முட்டை ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஓவர் குக் ஆச்சுன்னா பொரியல் மாதிரி ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான். முட்டையை ஊற்றின உடனே ஒரு 2-3 டைம் கிண்டிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம மல்லி இலையை தூவி சர்வ் பண்ணிக்கலாங்க. இது சப்பாத்தி, தோசை கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.